இல்லைங்க, ரஜினி இனி அரசியலுக்கு வரமாட்டார். அது அது வந்து கண்கூடான உண்மை. வரணும்னா அவர் என்னைக்கோ வந்திருக்கலாம். பட் இன்னைக்கு வந்து அவங்க லதா அவர்கள் இப்படி ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்முடைய கணவர் அரசியலுக்கு வரல. ஆனால் அவருடைய ரசிகர்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து எந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு அளிக்கிறதுங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ அவங்களையெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்தோம்னா வர்ற தேர்தலில் அது ஒரு ரோல் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. தன்னுடைய கணவர் இல்லைனாலும் நாம் அதை ரன் பண்ணுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதாவது இவ்வளவு காலம் மக்களுக்கு அவங்க எதுவுமே பண்ணலை. மக்களுக்கு நான் பண்ணணுங்கிற வார்த்தையை கூட அவங்க எங்கேயும் பயன்படுத்தினதில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் திடீர்னு மக்களை வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்தும் நான் தலைவர்களை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு வர்றது வந்து அது எவ்வளோ பெரிய போலித்தனமானதுங்கிறது நான் சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை இங்கே வந்துட்டார். இப்போ அண்ணாமலையுடைய நோக்கம் வந்து ரஜினி ரசிகர்களை ஒருங்கிணைத்து தன் பக்கம் திருப்புவது. அப்போ அந்த பக்கம் நம்முடைய கணவருடைய ரசிகர்கள் போயிடக்கூடாதுங்கிற எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது. ஒருவேளை போனால் அதற்கு ஒரு ஆதாயம் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. இவ்வளவு நாள் நீங்கள் ஒரு தலைவரை உருவாக்கணும்னு நினைக்கல, இன்னைக்கு நினைக்கிறீங்கன்னா என்ன காரணம்? அதுவும் வந்து இந்த மார்ச் 10ஆம் தேதியே நான் துவங்கிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னைக்கு வந்து இவங்க ஒரு ஆடியோ போடுறாங்க, ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அண்ணாமலை அறிவிக்கிறார்ல நான் கட்சி ஆரம்பிப்பேன் அன்னைக்கு போடுறாங்க வந்து. அப்போ ஒரு கால்குலேஷன் இல்லாமல் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ அதனால் அவங்க இதற்கப்புறம் வந்து வெளியில் சோஷியல் மீடியாவில் அது குறித்து வர்ற கருத்துக்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாங்க. நான் வந்து எந்த நோக்கமும் இல்லை, முழுக்க மக்கள் நலன்தான் அப்படின்லாம் அவங்க சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அதை கேட்குற நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.